ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பூண்டு மிளகு சாதம். இது செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து செய்கிறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இதில் வேர்க்கடலை முந்திரி பருப்பு வேணுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5 போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல தாராளமாக பூண்டை லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. தட்டிட்டு சேர்க்குறப்போ நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். இப்போ இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். அப்போ தான் பூண்டு சாதம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் மொறுன்னு ஆயிடுச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி மொறுன்னு இருந்தால் சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். இப்போ வதங்கிடுச்சு. இது கூடவே 1 கப் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி மொறுன்னு இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுலேயே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் சாப்பாட்லேயும் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் லைட்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சாதம் நான் ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். சாப்பாடு வடிக்கிறப்போ கொஞ்சம் உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. இதுலேயே 1 ஸ்பூன் மிளகு 1/2 ஸ்பூன் சீரகத்தை ஒன்றும் பதியமாக தட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். அந்த சாதத்தோடு இந்த மிளகு சீரகம் எல்லாமே ஒன்று சேர கலந்து வரணும். இப்போ பாருங்கள், நல்ல சூப்பரான பூண்டு மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்க யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.